இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 2:8. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுவது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக தருவேன். கொடுப்பேன். பாருங்கள், யாரை கேட்டாலும் அது விருத்தியாகி வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கேளுன்றார். எந்த காரியமாக இருந்தாலும் விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வைங்க. நிச்சயமாக அவர் நம்ம நிறைவேற்றுகிறவர், ஆசீர்வதிக்கூடியவர் அவர் ஒருவர் தாங்க. அவர் தான் சொல்கிறார், என்னை கேளுன்றார். அந்த வசனத்தை முதல்ல ஆரம்பத்தில் சொல்ல என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாக. உறவெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, ஒருத்தர் என்கிட்ட பேசுறது கிடையாது. நான் கிறிஸ்துவ மாறினேன், அதுக்கு எல்லாம் விட்டு தூரம் போயிட்டாங்க. நீ ஆண்டவர்கிட்ட கேளுமான்றார். என்னை கேளுமா, இந்த ஜாதி கட்டில் பெருத்த ஜாதியாக ஒன்று ஆக்குவேன், ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், தாயக்குவேன்பா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். என்னை கேளும். என்ன வேணும் இயேசு கேளுங்க. தகப்பனை கேட்பதை போல் இயேசுக்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதில் கேட்டுங்க. அதான் சொல்கிறேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக தருவேன். எனக்கு இடம் வேணும், இந்த இடத்துல தான் நான் வீடு கட்டணும், இன்னும் அது பண்ண போகிறேன், எனக்கு இது கிடைக்கலையா, இது கிடைக்கலன்னா வருத்தியாக நினைக்கிறியா? ஆண்டவர் கேளுங்க. இதுதான் வேணும்பா எனக்கு, நான் இங்கே தான் ஒரு ஆலயம் கட்ட போகிறேன், இங்கே தான் எனக்கு வீடு கட்ட போகிறேன், இதில் தான் நான் வாழணும், நீ தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாராக்கிட்ட உறவினை போய் கேட்டிருப்பேன், முடியாத சூழ்நிலையில் உட்காந்துருப்பேன். ஆண்டவர் சொல்கிறேன், என்னை கேளு மகளே, நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு அற்புதம் செய்வேன், அடையாளம் செய்கிற தேவன் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறேன். கேளுங்க. பூமியின் எல்லைகளே உனக்கு சுதந்திரமாக தருவார். எந்த எல்லையில் நீ போய் நிற்கிறியோ, காதிக்க தேசமேலாம் எனக்கு சொந்தமாக சொன்னது போல எங்கே மிதிச்சு கொண்டு ஆண்டவர் கூப்பிட்டு கேட்குறியோ, நிச்சயமாக உனக்கு பதில் செய்வார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், இயேசுவை கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டா மட்டும் போதாது, நான் போகிற வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு புரோஜனமாகும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட்